இன்னைக்கு இவரு உயிரிழந்திருக்காரு. அதுவும் எப்படி உயிரிழந்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மர்மமான முறையில உயிரிழந்திருக்காரு. ம். இது கொலையா அல்லது தற்கொலையா? இதுக்காக தான் அவரு வெளில வந்தாரா? திட்டமிட்டு இவர் வெளியில கொண்டு கொண்டு வரப்பட்டாரா? வரப்பட்டாரா? அப்ப இவர் வெளியில வந்திருந்து பண்ணக்கூடியவரா இருந்திருந்தா, இவர் இவ்வளோ நாள் உள்ள இருந்திருந்தார் இல்லையா? அப்போ வந்து ஏதாவது சில அட்டெம்ப்ட்ஸ் கூட பண்ணியிருக்கலாம். ட்ரை பண்ணியிருக்கலாம் இல்லையா? வளமான நாடு, அழகான வாழ்க்கை அப்படிங்கிற பெரிய வாக்குறுதிகளோட ஆட்சி அமைச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கத்திலயும் இப்படியான சம்பவங்கள் இன்னும் பதிவாகுது அப்படின்னா, இவங்க சொன்ன இந்த பாதுகாப்பு எங்க? இவர் வந்து அந்த வாக்குமூலத்துல வந்து நிறைய விஷயங்கள் வந்து வெளிப்படுத்துறாரு. ஆமா. அப்பவே அரசாங்கத்துக்கு தெரியும். இவர் வெளியில போனா உயிர் அச்சுறுத்தல் ஒன்று இருக்கும் இருக்கும் அப்படின்னு அப்படின்னு. வந்து ஆமா. தெரியும். ம். அப்படி இருக்கிற நேரத்துல இவருக்கு எதுக்கு பிணை குடுக்கணும்? துர்கா லக்ஷ்மி வீடியோ கால் ஜோதிடம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வீடியோ கால் மூலம் சரி செய்யப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு. வணக்கம் கனுஷா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? சொல்ற அளவுக்கு நல்லா இல்ல அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு எங்களுடைய நாட்டிலயும் சரி, உலகளாவிய ரீதியிலும் சரி, பலவிதமான செய்திகள் பதிவாயிட்டு இருக்கு இல்லையா? அதுவும் பாத்தீங்கன்னா, இலங்கையில நிறைய விஷயங்கள் வந்து பதிவாகிட்டு இருக்கு. ம். ஒரு முக்கியமான நிகழ்வு ஒண்ணு இன்னைக்கு நடந்திருக்கு. ஆமா. இத வந்து கொஞ்சம் கூட ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிகழ்வா வந்து இந்த நிகழ்வு இருக்கு. ம். நிச்சயமாவே. ஏன்னா, ஒரு மிகப்பெரிய சாட்சி இன்னைக்கு வந்து அழைக்கப்பட்டிருக்கு. கபில சந்திரசேன. அவர் வந்து மர்மமான முறையில அவருடைய வீட்ல வந்து உயிரிழந்து சடலமா மீட்கப்பட்டிருக்காரு. இது தற்கொலை அப்படின்னு சொல்லி பலவிதமான செய்திகள் பரவிட்டு இருந்தாலும் கூட, இப்போ வந்து இது இந்த மரணத்துல வந்து பலவிதமான சந்தேகங்கள் வந்து எழுப்பப்பட்டிருக்கு. நீதிமன்றத்திலயும் சந்தேகம் எழுப்பப்பட்டிருக்கு அப்படின்னு இதுக்கு தகவல்கள் வெளியாகி இருக்கு. இதுக்கு யாரு காரணம்? நம்மளுடைய நீதித்துறை காரணமா? இல்ல உண்மையிலேயே இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க அப்படின்றத இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பார்க்கலாம். நிச்சயமா. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா, தமிழகத்துல இன்னைக்கு நிலவரம் என்ன அப்படின்றதையும் நம்ம வந்து பார்த்துடலாம். ஆமா. அங்கங்க போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு. நீங்கலாம் எங்க சும்மா இருக்கீங்க? போராட்டம் நடத்தியாவது எங்க அண்ணன வந்து நாங்க முதலமைச்சரா ஆக்கிருவோம் அப்படிங்கிறதுல வந்து தமிழக வெற்றிக் கழக தொண்டர்கள் வந்து ரொம்ப தீவிரமா இருக்காங்க. அத பத்தி நம்ம நிகழ்ச்சியில இன்னைக்கு பேசலாம் நிச்சயமா. சரி, வாங்க பேசலாம். ஓகே. சரி, முதலாவதா என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்ம நிகழ்ச்சியில கூட நம்ம நிறைய நாள் வந்து இத பத்தி ஆமாமா. பேசியிருப்போம். ம், ம், கபில சந்திரசேன ம். அவர் வந்து ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேன. இவர் வந்து 2013ல வந்து ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ்க்காக ஏர்பஸ் வாங்கும்போது ஆ. லஞ்சம் வாங்கினதா வந்து ஒரு விசாரணை ஒண்ணு நடந்துகிட்டு இருந்தது. ம். இவர் வந்து கைது செய்யப்பட்டாரு. இவர்கிட்ட இருந்து விசாரணை நடந்துச்சு. அப்போ வந்து இவர் நிறைய முக்கியமான விஷயங்கள வந்து சொல்லியிருந்தார். ஆமா. அதுல என்ன முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவுக்கு வந்து ம். இவரு ஒரு பெரிய அமௌண்ட் வழங்கினதா வந்து இவர் வந்து வாக்குமூலம் குடுத்திருந்தார். ஆமா. சோ இந்த கேஸ்ல வந்து முக்கிய சாட்சியாகவே இவர் இருந்தாரு அப்படின்னு சொல்லலாம். ம். இன்னைக்கு இவரு உயிரிழந்திருக்காரு. அதுவும் எப்படி உயிரிழந்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மர்மமான முறையில உயிரிழந்திருக்காரு. ம். இது கொலையா அல்லது தற்கொலையா அப்படின்றது மேலதிக விசாரணைகள் வந்து இப்ப போலீசார் ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது இப்போ நீங்க சொன்ன மாதிரி தான். நேற்றைய தினம் இவருக்கு ஆல்ரெடி பிணை வழங்கி தானே இருந்தாங்க. அதாவது நீதிமன்றம் மூலமா இவருக்கு பிணை வழங்கப்பட்டது. விளக்கமறியல்ல இருந்தாரு. விளக்கமறியல்ல இருக்கிற சந்தர்ப்பத்தில தான் இவர்கிட்ட இருந்து பல விஷயங்கள் வெளியாகி இருந்தது. நாங்க 2, 3 நாட்களுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில சொல்லியிருந்தோம் இல்லையா? இந்த யாபஸ் ஒப்பந்தம் மூலமா வந்த காச வச்சு தான் லஞ்ச தொகைய வச்சு தான் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ வந்து அவருடைய தேர்தல் பிரச்சாரங்களுக்கு பயன்படுத்தி இருக்கதா நீதிமன்றத்தில லஞ்ச ஊழல் பிரிவு வந்து முன்னிலையாகி சொல்லியிருந்தாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம எங்களுடைய நிகழ்ச்சியில பேசியிருந்தோம். இப்படியான பல தகவல்கள் இந்த யாபஸ் ஊழல் சம்பந்தமா, இந்த ஒப்பந்தம் சம்பந்தமா வெளியாயிட்டு இருக்கக்கூடிய பின்னணியில, கபில் சந்திரசேனுவுக்கு வந்து பிணை வழங்கப்படுது. பிணை வழங்கப்பட்டதுக்கு அப்புறமா அதுவும் எப்படி பிணை வழங்குறாங்கன்னா, சில சில நிபந்தனைகளோட தான் அவருக்கு பிணை வழங்கப்படுது. இந்த நிபந்தனையோட கூடின இந்த பிணை வழங்கப்பட்டு, அவரு ஒரு இடத்துல இந்த நிபந்தனைகள முறியடிக்கிறாரு. முறியடிச்சதுக்கு அப்புறமா இந்த விஷயம் தொடர்பா லஞ்ச ஊழல் ஆணைக்குழு நீதிமன்றத்துல சொல்றாங்க. இந்த மாதிரி இவர் வந்து நிபந்தனைகள முறியடிச்சிருக்காரு. அதனால இவர் இதுக்கு மேலயும் பிணையில வச்சிருக்கிறது கூடாது. அதுக்கு வந்து நீங்க வந்து மறுபடியும் அவர விளக்கமறியல்ல வைக்கிறதுக்கு, கைது செய்யறதுக்கு நீங்க மறுபடியும் எங்களுக்கு அனுமதி தரணும்னு கோர்ற சந்தர்ப்பத்துல, நீதிமன்றம் அதுக்கான அனுமதிய வழங்குது. அதாவது கபில சந்திரசேனுவுக்கு வந்து பிடியாணை பிறப்பிக்கப்படுது. நேற்றைய தினம் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டு என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இன்றைய தினம் காலையில அவர் வந்து ஒரு சடலமா மீட்கப்படுறாரு. இந்த வழக்குல ஒரு மிக முக்கியமான சாட்சியம் அப்படின்னு சொன்னா, இந்த கபில சந்திரசேன தான். இதனால தான் இவருடைய இந்த சடலம் மீட்கப்பட்டது தொடர்பா, அவர் உயிரிழந்தது தொடர்பா இவ்வளவு சந்தேகங்கள் எழுந்திருக்கு. இப்போ அவருடைய வீட்டுக்கு போய் தடயவியல் பரிசோதனைகள் நடந்திருக்கு, பிரேத பரிசோதனை நடந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரி பல அந்தந்த அடுத்த கட்ட நடவடிக்கைகள் நடந்துகிட்டு இருந்தாலும் கூட, இப்போ அ நீதிமன்றத்துல வந்து முக்கியமான ஒரு விஷயம் முன்வைக்கப்பட்டிருக்கு. அதுவும் கொள்ளுப்பிட்டி போலீசார் மூலமா முன்வைக்கப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா, இவருடைய இந்த மரணத்துல எங்களுக்கு சந்தேகம் இருக்கு அப்படின்னு கொள்ளுப்பிட்டி போலீசார் நீதிமன்றத்துல சொல்லியிருக்காங்க. அப்ப அடுத்து
நீதிமன்ற நடவடிக்கைகள் இந்த விஷயம் இவருடைய மரணம் வந்து நீதிமன்ற விசாரணைகளுக்கு கீழ போகுது அப்படிங்கிறது மட்டும் இந்த இடத்துல தெளிவா தெரியுது. இப்போ இந்த விஷயத்த வச்சு நம்ம பார்க்கும்போது எல்லாத்தையுமே ரிலேட் பண்ணக்கூடியதா இருக்கு இல்லையா? பிணை வழங்கப்படுது. அதுக்கப்புறம் மறுபடியும் பிடியாணை பிறப்பிக்கப்படுது. பிடியாணை பிறப்பிக்கப்பட்டு அவர் வந்து உயிரிழந்திருக்காரு. இது ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி முன்வைக்கப்படுது. அதுவும் இதுக்காக தான் அவரு வெளியில வந்தாரா? திட்டமிட்டு இவர் வெளியில கொண்டு கொண்டு வரப்பட்டாரா வரப்பட்டாரா? அப்படின்ற கேள்வி வந்து எழுந்திருக்கு. ஆமா. அதோட பாத்தீங்கன்னா கனிஷா, இப்போ ஒரு சின்ன கேஸுக்கு வந்து பிணை குடுக்கணும் அப்படின்னா வந்து, நம்ம வந்து அந்த பிணையாளர்கள் இருக்காங்க இல்லையா? ம். அவங்ககிட்ட வந்து நிறைய டீட்டெயில்ஸ் எடுப்பாங்க. எங்க ம். இருக்காங்க? அவங்களுடைய பேக்ரவுண்ட கூட செக் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆமா. இது வந்து அவ்வளோ பெரிய கேஸு. இதுக்கு வந்து 2 பிணையாளர்கள் வந்து வந்திருக்காங்க. வந்திருக்காங்க. ஆனா அவங்க வந்து இவருக்கு சம்பந்தமே இல்லாத 2 பேர் ரூ. 15,000 வந்து இவருக்கு முன்னிலையாகி இருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க. ஆமா. சோ நம்மளுடைய நீதித்துறை வந்து எங்க போகுது கனிஷா? ம். இவ்வளவு பெரிய கேஸ்ல, இந்த கேஸ்ல அவர் எவ்வளவு பெரிய அங்கம் வகிக்கிறாரு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே நிச்சயமா, தெரிஞ்சிருக்கும். நிச்சயமா. சோ அவர பிணையில விடும்போது, அந்த பிணையாளர்களா வந்திருப்பாங்க இல்லையா? ம். அவங்கள பத்தி பேக்ரவுண்ட் செக் பண்ணாம, எப்படி இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு தெரியல. ஆமா. இப்ப இந்த மாதிரியான தகவல்களும் வெளியாகிட்டு இருக்கு. இப்போ இந்த கபில சந்திரசேன ஒரு வகையில ஒரு வேள மறுபடியும் இந்த விளக்கமறியல்ல போறதுக்கு பயந்துட்டு இந்த மாதிரி சூசைட் பண்ணியிருப்பாரோ? அப்படிங்கிற கருத்துக்களும் வெளியாயிட்டு இருக்கு. ஆனா அதே மாதிரி, அப்ப இவர் வெளியில வந்திருந்து பண்ணக்கூடியவரா இருந்திருந்தா, இவர் இவ்வளவு நாள் உள்ள இருந்திருந்தார் இல்லையா? அப்போ வந்து ஏதாவது சில அட்டெம்ப்ட்ஸ் கூட பண்ணியிருக்கலாம் ட்ரை தானே. பண்ணியிருக்கலாம் சோ இல்லையா? இதே ம். மாதிரியான சந்தேகங்கள் தான் இப்ப மக்கள் கிட்ட வந்து எழுந்துகிட்டு இருக்கு. நிச்சயமா. அதே மாதிரி இப்போ இவர் எதுக்காக வெளியில வந்தோனே இப்படி சூசைட் பண்ணிக்கணும்? இவரு சூசைட் பண்றதுக்கு பின்னணி என்ன? யாராவது அழுத்தம் குடுத்திருப்பாங்களா? ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி அழுத்தம் குடுத்திருக்குமா? அப்படிங்கிற கேள்விகளும் இருக்கு. எது எப்படி இருந்தாலும் கூட இதுக்கான விசாரணைகள் வந்து இப்போ தீவிரப்படுத்தப்பட்டிருக்கு. இது முதலாவது சம்பவம் கிடையாது. அததான் நாங்க இன்னைக்கு மென்ஷன் பண்ணி பார்க்கணும். என்ன அப்படின்னு சொன்னா, இந்த சாட்சியங்கள் மௌனிக்கப்படுறது அப்படிங்கிறது வந்து அதாவது சாட்சியங்கள் அழிக்கப்படுறது அப்படிங்கிற விஷயம் எதுக்காக ஏன் நடக்குது? அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பப்படுது. இதுக்கு முன்னாடி எங்களுடைய நிதி அமைச்சுல நடந்த காணாம போன பணம். அதாவது காணாம போன பணம் கிடையாது. திருடப்பட்ட பணம். $2.5 மில்லியன் திருடப்பட்ட சம்பவம் தொடர்பா, அதுவும் ஒரு முக்கியமான சாட்சியா இருந்த ரங்க ராஜபக்ஷ அப்படிங்கிற அதிகாரியும் வந்து தற்கொலை செய்து கொண்டிருந்தாரு. இவருடைய மரணம் வந்து தற்கொலை அப்படின்னு சொல்லி உறுதிப்படுத்தப்பட்டிருந்தாலும் கூட, இன்னும் இந்த சம்பவம் வந்து அந்த சம்பவத்திலருந்து யாருமே வெளியில வரல. ஏன்னா, இதுக்கான விசாரணைகள் இன்னும் நடந்துகிட்டு தான் இருக்கு. இப்போ உதயகம்மன் பில அவர்கள வந்து இன்றைய தினம் அழைச்சிருந்தாங்க. விசாரணைகளுக்காக அழைச்சிருந்தாங்க. ஏன்னா, அவர் வந்து ஒரு கருத்த வெளியிட்டிருந்திருப்பாரு. இல்ல இவருடைய மரணத்தில வந்து சந்தேகம் இருக்கு. அவங்களுடைய மனைவியும் வந்து சந்தேகம் வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்ததுனால, அவர வந்து விசாரணைகளுக்காக கூப்பிட்டுருக்காங்க. இப்படியான பின்னணியில இப்படி எல்லா வழக்குகள்லயும், எல்லா பிரச்சனைகளையும் இருக்கக்கூடிய சாட்சியங்கள் இல்லாம போனா, இப்ப இந்த வழக்கு முழுக்க முழுக்க திசை திரும்புது. இதோட உண்மையான குற்றவாளிகள் வெளியில வராம கடைசி வரைக்குமே இந்த விஷயங்கள், இந்த வழக்குகள் எல்லாமே வந்து நிலுவையிலேயே இருக்கு. அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது நாங்க விசாரிக்கிற மாரி விசாரிப்போம். அதே மாதிரி சாட்சியங்கள் இல்லாம பண்ணா அந்த கேஸே இருக்காது இல்லையா? சோ நம்ம என்ன வாக்குறுதி குடுத்தோம்? விசாரிப்போம், உள்ள தள்ளுவோம் அப்படின்னு சொல்லுவோம். பட் சாட்சியங்கள் இல்லாத நேரத்துல நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது இல்லையா? அத வந்து ம். அங்கால எடுத்துட்டு போ முடியாது அப்படின்ற மாரி சில தரப்பு வந்து பிளான் பண்ணியிருக்கலாம். அதே ஆமா. மாதிரி இப்ப எனக்கு இன்னொரு விஷயம் என்ன ஞாபகம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மே தின கூட்டம் இருக்கு இல்லையா? ம். அப்போ வந்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வந்து சொல்லியிருப்பாரு. இந்த வருஷத்துக்குள்ள நிறைய பேர் சிறைக்கு செல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆமா. சோ அதற்கு பயந்து யாராவது அழுத்தம் குடுத்து, இப்படியான சில பேர வந்து தவறான முடிவு எடுக்க வச்சிருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆமா. கிட்டத்தட்ட இந்த ஏர்பஸ் ஊழல், இந்த ஏர்பஸ் ஒப்பந்தம் அப்படிங்கிறது வந்து, இப்போ இதோட முக்கியமான சூத்திரதாரி யாரு அப்படிங்கிறது, முக்கியமான குற்றவாளி யாரு அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் தெரியும். ஆனா இதுக்கான பழமையாவே நம்ம சொல்றது தான். இதுக்கான சாட்சியங்கள் இன்னும் பலப்படுத்தப்படணும். இன்னும் உறுதியாகணும். அது ஒண்ணு தானே இருக்கு. போதுமான அளவு எவிடன்ஸ் வேணும். இதுக்கு சம்மந்தப்பட்டவங்க மூலமா அந்த சாட்சியங்கள் வழங்கப்படணும். வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்படணும். அப்போதான் அதோட எவிடன்ஸ் இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். இப்படி சாட்சியங்கள் சேகரிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில, இப்போ பின்னாடி இருக்கக்கூடிய இந்த உண்மையான குற்றவாளிகள் வந்து இப்படியான விஷயங்கள செஞ்சு அதிலிருந்து தப்பிக்க முயற்சி செய்றாங்களா? அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கு. ஆனா பாருங்க இது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம். சாதாரண விஷயம் கிடையாது. இவங்களுடைய ஆட்சி கால பகுதியிலேயே இந்த மாதிரி நடந்திருக்கிறது எங்க எல்லாருக்குமே தெரியும். பிரபல ரக்பி பிளேயர் அவர் வந்து வசீம் தாஜுதீன். அவருக்கும் இந்த மாதிரியான சம்பவங்கள் தான் பதிவாகி இருக்கும். இன்னும் அவருடைய வழக்குகளும் வந்து நிலுவையில தான் இருக்கு. அவருக்கான என்ன நீதி கிடைக்கணும் அப்படிங்கிறதும் இன்னும் சரியா எந்த ஒரு அரசாங்கம் மூலமாகவும் அவருக்கு ஒரு நீதி கிடைக்கல. இப்படியான பின்னணியில அவங்களோட ஆட்சி, அவங்களுடைய அரசாங்கம் இருக்கும்போதே அவங்க இப்படிதான் சாட்சியங்கள அழிச்சாங்க. என்னென்ன யாரு குற்றவாளிகள் அப்படிங்கிறத வெளியில வர விடாம பண்றதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே அவங்க பண்ணாங்க. ஆனா
இப்போ வளமான நாடு, அழகான வாழ்க்கை அப்படிங்கிற பெரிய வாக்குறுதிகளோட ஆட்சி அமைச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கத்திலயும் இப்படியான சம்பவங்கள் இன்னும் பதிவாகுது அப்படின்னா, இவங்க சொன்ன இந்த பாதுகாப்பு எங்க? நீங்க கேட்டதுதான். நீதித்துறையில ஒரு வெளிப்படை தன்மை இல்ல இல்லையா? அவங்களுடைய பாதுகாப்பு எங்க போகுது? அவங்க ஏன் எதையும் பேக்கிரவுண்ட் எதையும் செக் பண்ணாம இப்படியான விஷயங்களுக்கு வந்து ஓகே பண்றாங்க? அப்படி மத்தது வந்து அ பணம், நாட்டோட நிதி எங்க போகுது? இந்த மாதிரி முக்கியமான ஒரு நாட்டுல என்னென்ன முக்கியமோ, அது எதுவுமே இங்க சரியா நடக்கல அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ எங்களுடைய நாட்டுல நடந்துகிட்டு இந்த இருக்கு. நேரத்துல எனக்கு ஒரு சந்தேகம் வருது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இலங்கையோட அரசியல்வாதி அண்ட் ஒரு நடிகர் கூட, அவர் கூட ஒரு முறை சொல்லியிருப்பாரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாருமே நண்பர்கள் தான் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு. அந்த விஷயம் உண்மையாகிருமோ அப்படின்னு வந்து இப்ப நெறைய பேர் வந்து கவலையா இருக்காங்க. ம். அது மட்டும் இல்லாம, இப்ப நம்ம சொல்லியே ஆகணும். இந்த அரசாங்கம் வந்து அறிமுகம் அப்படிங்கிறத தாண்டி, இவங்க அந்த தேர்தல்ல வந்து மிக முக்கியமா அந்த பிரகாசம் அடைஞ்ச சந்தர்ப்பத்துல, இந்த பிரச்சாரம் இருக்கு இல்லையா? இப்போ தமிழ்நாட்டுல விஜயோட பிரச்சாரத்த பத்தி நாங்க அவ்ளோ பேசுறோம். நாங்க ஸ்டேட்டஸ் ஸ்டோரி வச்சு அவ்ளோ கொண்டாடுற மாதிரியே, ஒரு காலத்துல இங்க ஜனாதிபதி வேட்பாளரா இப்போ ஜனாதிபதியா இருக்கக்கூடியவர் கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி வேட்பாளரா தானே இருந்தாரு. அவரு வேட்பாளரா இருக்கும்போது நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். வெளிநாடுகளுக்கு போய் அவர் பிரச்சாரம் செஞ்சிருந்தாரு. அந்த பிரச்சாரங்கள் எல்லாம் உலகளாவிய ரீதியில பேசு பொருளா மாறிருது. யார் இவரு? அப்படின்னு சொல்லி பலரும் ரொம்ப எதிர்பார்ப்போட பார்த்த ஒரு நபர் தான் எங்களுடைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக் அவர்கள். இப்ப இவரு வழங்கின வாக்குறுதிகள் மேடைக்கு மேடைக்கு வித்தியாசமானதா அப்படின்னு கேட்டா கிடையாது. அவர் ஒரு விஞ்ஞாபனமே வச்சிருந்தாரு. இந்த தேர்தல் விஞ்ஞாபனம் நான் வந்து இவ்வளவும் நான் பண்ணுவேன். ஆனா இப்ப பாருங்க எல்லாமே தலைகீழா தான் நடந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி இவங்க ஆட்சிக்கு வரும்போது இவங்களுக்கு இருந்த நிறைய விமர்சனங்கள் இருந்தது. அதுல முக்கியமான ஒரு விமர்சனம் தான் இந்த 87ஆம் ஆண்டுல நடந்த விஷயங்கள் எல்லாமே எல்லாருக்குமே தெரியும். அப்ப இத பத்தி எல்லாரும் விமர்சனமா கொண்டு வந்தாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, அப்போ அப்படி பண்ணவங்க, இனி இந்த ஆட்சி அமைச்சு நாட்டுக்குள்ள ஒரு அரசாங்கம் அமைச்சு, இந்த மாதிரியான விஷயங்கள ஏன் செய்ய மாட்டாங்கன்னு நீங்க என்ன உத்தரவாதம் வழங்குறீங்க? உங்களுக்கு என்னென்ன நம்பிக்கை இருக்கு? அப்படின்னு பல தரப்பினரும் விமர்சனங்கள் முன் வச்சிருந்தாங்க. இது எதிர்க்கட்சிகளோட விமர்சனமாவும் இருந்தது. போராட்டம் செஞ்சவங்களே இப்ப போராட்டங்கள தடுக்கிறதுக்கு வாராங்க அப்படின்னு சொல்லி. இந்த அறகலைய போராட்டத்துக்கு பின்னாடியா இருக்கட்டும், இவங்க தான் இருந்தாங்க. ஜேவிபி அரசாங்கம் தான் இருந்தது அப்படின்னு சொல்லி பல கருத்துக்கள் வெளியாயிட்டு இருந்தது. அப்போ இவங்களுடைய அரசாங்கத்துக்குள்ளயும் வந்து இவ்வளவு அ கொடூரமான சம்பவங்கள் பதிவாகுது இல்லையா? இப்போ ஒரு ஒரு முக்கியமான வழக்கு எதிர்காலத்தோட இவங்களுடைய வாக்குறுதிய நிறைவேத்துறதுக்கு மிக முக்கியமான ஒரு சாட்சியம். அவங்க வந்து உயிரிழந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கு. அப்ப அவங்களுக்கு முழு பாதுகாப்பு வழங்க வேண்டியது யாரோட பொறுப்பு? அரசாங்கத்தோட பொறுப்பு. அரசாங்கம் பிணையில விடுவிச்சது ஓகே. நிபந்தனைகளோடு விடுவிச்சது ஓகே. இது எதுவுமே வந்து திட்டமிடாம நடந்திருக்காது. அது மேபி தற்கொலையா இருந்தாலுமே கூட அந்த அளவுக்கு அழுத்தம் வழங்குனது யாரு? பின்னாடி நிச்சயமா ஒருத்தவங்க இருந்திருப்பாங்க. அப்ப இவருடைய மரணமா இருக்கட்டும், ரங்க ராஜபக்ஷவினுடைய மரணமா எல்லாத்துக்கும் வந்து நிச்சயமா அரசாங்கத்தோட அ கவனஈனமா அப்படிங்கிற பல கேள்விகள் இந்த இடத்துல எழுப்பப்படுது. கவனயீனமா இல்லாட்டி அரசாங்கம் தெரிஞ்சுக்கிட்டே அத வந்து கண்டுகொள்ளாம இருக்குதா பொறுப்பற்ற அப்படின்ற தன்மையா அப்படின்ற அப்படிங்கிற கேள்வி கூட எழும்புது. ம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இவர் வந்து அந்த வாக்குமூலத்துல வந்து நிறைய விஷயங்கள வந்து வெளிப்படுத்துறாரு. ஆமா. அப்பவே அரசாங்கத்துக்கு தெரியும். இவர் வெளியில போனா உயிர் அச்சுறுத்தல் ஒன்று இருக்கும் இருக்கும் அப்படின்னு அப்படின்னு. வந்து ஆமா. தெரியும். அப்படி ம். இருக்கிற நேரத்துல இவருக்கு எதுக்கு பிணை குடுக்கணும்? இவர் வந்து ம். பிணை குடுக்காம உள்ள இருந்திருந்தாலே அவர் வந்து ம். இப்போதைக்கு வந்து உயிரோட இருந்திருப்பாரு. இந்த கேஸ் ஆமா. வந்து மேல மேல போயிருக்கலாம். ஆமா. நீங்க சொல்ற அந்த பாயிண்ட்டையும் வச்சு பார்க்கும்போது, அதாவது இவங்களுக்கு பிணை வழங்குனவங்க யாருன்னே தெரியாதவங்க மூலமா பிணை வழங்கப்பட்டு, இவர் பிணையில விடுவிக்கப்படுறாரா இருந்தா, எதுக்கு இப்படியான ஒரு சம்பவம் நடக்கணும்? அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி வருது. அதையும் ஒரு பக்கம் வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னா, இன்னொரு காரணம் இருக்கு. இப்போ எதிர்க்கட்சிகளுக்கு ஒரு அளவு இருக்கு இல்லையா? எதிர்க்கட்சிகளாக இருக்கட்டும், அரசாங்கத்தை எதிர்க்கிற தரப்பா இருக்கட்டும், அவங்களுக்கு ஒரு லிமிட் இருக்கு. அவங்களுடைய தவறுகள மறைக்கிறதுக்கு. இப்போ அரசாங்கம் என்ன சொல்லும்? இப்ப எதிர்க்கட்சிகள் எல்லாம் வந்து இந்த ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதலா இருக்கட்டும், இந்த மாதிரியான வழக்குகளா இருக்கட்டும், இத பத்தி அதிகமா பேசுறதுக்கான காரணம் என்னன்னா, அவங்க பயப்படுறாங்க. எங்க அவங்களோட விஷயங்கள் வெளில வந்துரும். அவங்க உள்ள போக வரும். அதுக்காக அவங்க பயப்படுறாங்கன்னு தான் அரசாங்கம் சொல்லும். அப்போ அவங்க அந்த மாதிரி பண்றாங்க இல்லையா? இப்போ இந்த சாட்சியங்கள அழிக்கிற அளவுக்கு துணிவு இருக்கு. எதிர்க்கட்சிகளுக்கு துணிவு இருக்கு. அந்த அளவு ஒரு விஷயத்த பண்றதுக்கு அவங்க தயாராகுறாங்க அப்படின்னா, அரசாங்கம் ஏன் இன்னும் பொறுமையா இருக்கு? இந்த விஷயத்துல. எதிர்க்கட்சிகள துள்ள விடுறதுக்கு ஒரு அளவு இருக்கு. இப்ப அரசாங்கம் நினைச்சா அவங்கள அடக்குறதுக்கான அதிகாரம் அரசாங்கத்துக்கிட்ட இருக்கு. 159 உறுப்பினர்கள் பாராளுமன்றத்துல இருக்காங்க. ஒரு பெரும்பான்மை அரசாங்கம், நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி அப்படின்னு இருக்கும்போது, இவங்களுடைய இந்த அராஜகங்களுக்கு ஒரு அளவு இருக்கு.
அப்போ இதை இவங்க தடுக்கணும். அரசாங்கம் வந்து நிச்சயமா இந்த விஷயத்திலயும் இவங்க வந்து இல்ல இது ஒரு சூசைட். ஆமா இது ஒரு சூசைட் அப்படின்னு விட்டுட்டு போவாங்களா இருந்தா, மக்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை முழுக்க முழுக்க இல்லாம போயிரும் அப்படிங்கிறது மட்டும் கன்ஃபார்மா சொல்ல முடியும் இந்த ம். விஷயத்துல. ஸோ நம்ம நாட்டுல பார்த்தீங்கன்னா, வாரம் வாரம் இப்போ ஒரு வாரம் ஆகிடுச்சு. ஆ முதல்ல அதான். என்ன வாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரங்க ராஜபக்ஷ ஆமா. அவருடைய வாரம். ம். கடந்த வாரம் வந்து திரைசேரி வாரம். ம். இந்த வாரம் வந்து கபில சந்திரசேனவோட வாரம். அடுத்த ம். வாரம் என்ன வாரம் அப்படின்னு தெரியல. ஸோ ம். ஆக மொத்தத்துல நான் சொன்ன மாதிரி அந்த நிலக்கரி மோசடியா இருக்கட்டும், கொள்கலன் மோசடியா இருக்கட்டும், இப்போ வந்து இதா இருக்கட்டும், ரங்க ரங்க ராஜபக்ஷவோட மரணமா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் அப்படியே மறந்துக்கிட்டு, ஒரு பிரச்சனை ம். வர நம்ம அந்த பிரச்சனைய மறந்துட்டு, இதுக்கு பின்னாடி அப்படியே போக இதுக்கெல்லாம் விடை கிடைக்காம இது வந்து தொடர் கதையாக நீண்டுகிட்டே ஆமா. தான் போகுது. இப்ப ரொம்ப ஈஸியா வந்து இப்போ கபில சந்திரசேன வந்து யாபஸ் ஒப்பந்தத்தோட, ஊழல் ஒப்பந்தத்தோட மிக முக்கியமான ஒரு சாட்சி. அவரு இறந்துட்டதுனால, அவரு தற்கொலை செஞ்சு உயிரிழந்துட்டதுனால, எங்களுக்கு இந்த வழக்க வந்து இதுக்கு மேலேயும் கொண்டு போக முடியாது. அதனால இது இப்படியே நிலுவையில விடப்படும். இதுக்கு வேற என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிப்பாங்க அப்படின்னு சொல்லி பாராளுமன்றத்திலயோ, எங்கேயோ வெளிப்படையா ஒரு கருத்து வருமா இருந்தா, அரசாங்கம் மீது இருக்கக்கூடிய நிஜமாவே ஒரு நம்பிக்கை, பாதுகாப்பு எங்க போகுது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்விகள் எழுப்பப்படும். அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் இருக்கு என்ன அப்படின்னா, இது வந்து தற்கொலையா, கொலையா அப்படிங்கிறது வந்து ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் தான் அதாவது தற்கொலையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி போலீஸ் ஊடக பேச்சாளர் வந்து ஒரு கருத்து வெளியிட்டிருப்பார். அதுவும் இந்த சம்பவம் நடந்து கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா தான் தெரிவிக்கப்படுது. அதுக்கு முன்னாடியே சில தென்னிலங்கை ஊடகங்கள்ல வந்து இந்த விஷயம் தற்கொலை அப்படிங்கிற ஒரு டைட்டிலோட பல தென்னிலங்கை ஊடகங்கள்ல இந்த செய்தி வந்தத பார்க்கக்கூடியதா இருந்தது. இதே மாதிரி தான் ரங்க ராஜபக்ஷ இருக்கார் இல்லையா? ஆமா. அப்ப கூட இந்த விமர்சனங்கள் தான் இருந்துச்சு. ம். அதாவது போலீசார் வந்து உடனே வந்து உறுதிப்படுத்திட்டாங்க. இது தற்கொலை தான் அப்படின்ற மாரி, அந்த மாதிரி விமர்சனங்களும் வந்து இதுக்கு முன்னாடி அவருடைய கேஸ்லயும் எழுந்திருந்துச்சு. ஆமா. அதனால இதுக்கு மேலேயும் வந்து அரசாங்கம் அமைதி காக்கக் கூடாது. இது தெரியுது. சில பேருக்கு விளங்கும், சில பேருக்கு விளங்காது. ஆனா, இதோட முக்கியமான சாட்சி. இவர் உயிரிழந்திருக்காரு. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய திட்டம் இருக்கலாம். என்ன பொறுத்தவரைக்கும் இது வந்து தற்கொலையா இருந்தாலும் கூட, இவரு தற்கொலை நீங்க சொன்னதுதான். சிறையிலேயே தற்கொலை செஞ்சிருக்கலாம். பிணையில வந்து தற்கொலை செஞ்சு கொள்ள வேண்டிய அவசியம் இல்ல. அப்படியே தற்கொலையா இருந்தாலும் அதுக்கு யாரு அழுத்தம் குடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கு. இவ்வளவு விளக்கமறியல்ல போய் சிறைக்கு போய் அவர் வந்து பல விஷயங்கள வெளிப்படையா சொல்லியிருந்தாரு. வாக்குமூலமா வழங்கியிருந்தாரு. அத வழங்கிட்டு வெளியில வந்து தற்கொலை செய்யக்கூடியதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத அரசாங்கம், பாதுகாப்பு துறை நிச்சயமா தேடியாகணும். அவருடைய இந்த மர்டரா இல்லன்னா சூசைடா? அது வந்து வெளிப்படை தன்மையோட நாட்டுக்கு நிரூபிக்கப்படணும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இதுல உள்ளடங்கி இருக்கு. சரி, பொறுத்திருந்து பார்க்கலாம். இனிமே வந்து அடுத்த கேஸ்ல நம்ம வந்து முக்கியமா யார் இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுரேஷ் சாலை. ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல்ல அவருடைய நிலைமை என்ன அப்படின்னு தெரியல. அவர் வந்து இப்போ உள்ள இருக்காரு. அதான். இப்போ இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய பெரிய பெரிய வழக்குகளோட இந்த வாக்குமூலம் வழங்குறவங்களா இருக்கட்டும், சாட்சியங்களுக்காக இருக்கட்டும், என்ன நடக்கும்? அப்படிங்கிற பயம் அந்த சாட்சியமா இருக்கிறவங்களுக்கும் இருக்கும். மக்களுக்கும் யோசனை இருக்கும். அடுத்து என்ன நடக்கும்? இனி வரப்போற சாட்சியங்களும் இப்படி அழிக்கப்படுமா? அவங்களுக்கு என்ன நடக்கும்? அப்படிங்கிறது இப்போ சுரேஷ் சலை வந்து தான் முக்கியமான சாட்சி. ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் தொடர்பா. அப்போ அவங்களுக்கு என்ன நடக்கும்? அப்படி எதுவும் அந்த அளவுக்கு அரசாங்கம் பாதுகாப்ப பலப்படுத்தணும். சாட்சியங்களுக்கான பாதுகாப்பையும் பலப்படுத்தணும் அப்படிங்கிறது ஒரு கோரிக்கையா ம். முன்வைக்கணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு, இதுதான் இலங்கையில இன்றைய தினம் நடந்த ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தின்னு சொல்லலாம். சொல்லலாம். இதே நேரத்துல பார்த்தீங்கன்னா, இந்தியால இப்போ ம். வந்து நிறைய விஷயங்கள் வந்து நடந்துகிட்டு இருக்கு. ம். விஜய் அவர்கள் வந்து முதலமைச்சர் ஆவாரா? இல்லையா? அப்படின்ற கேள்வி ஆமா, வந்து இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற இந்த நேரம் வரைக்கும் வந்து அந்த கேள்வி வந்து இருந்துகிட்டே இருக்கு. ஆமா. இவர் வந்து திடீர்னு ஆளுநர் வந்து பார்க்க போறாரு. ம். ஆளுநர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பெரும்பான்மை இருக்கு அப்படின்னா, அந்த எல்லாரையும் வந்து கூட்டிக்கிட்டு காட்டணும் அப்படின்னு நான் கேட்கல. தேவல. ம். நீங்க வந்து அதுக்கான ஆவணங்கள் இருக்கு இல்லையா? அத ம். வந்து என்கிட்ட காட்டுங்க. அப்போ வந்து நான் வந்து ஒத்துக்கிறேன் அப்படின்ற மாரி அவர் வந்து சொல்றாரு. ம். ஆனா விஜய் என்ன செய்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய பக்கத்துல இருந்து கூட்டணி வைக்க நிறைய முயற்சிகள் செய்றாரு. ம். இவர் இந்த பக்கம் வந்து முயற்சி செய்கிற பட்சத்துல பார்த்தீங்கன்னா, திமுக, அதிமுக 2 துருவங்கள் வந்து ஒன்றாக சேரப்போகுது. விஜய ம். வந்து ஆட்சி அமைக்க விடாம, நம்ம வந்து எவ்வளவு பெரிய பரம எதிரிகளாக இருந்தாலும் வந்து ஒண்ணு சேர்ந்து விஜய் வந்து ஆட்சி ஏற விடாம செய்யலாம் அப்படின்ற மாரி ஒரு கதைகளும் வந்து அடிபடுது. அந்த ம். நேரத்துல கனிமொழி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்த கட்சி வந்து எங்களுடைய எதிரியான கட்சி. ஸோ நாங்க வந்து எப்பயுமே ஒன்றாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படின்ற ம். மாரி சொல்லியிருக்காங்க. ஆமா. ஸோ இதே நேரத்துல அந்த கட்சியோட புசி ஆனந்த் இருக்கார் இல்லையா? ம். அவர் வந்து ஒரு பெரிய பதவியில இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ம். தாவேக்கால. அவரு வந்து இப்ப தாவேக்கா நிர்வாகிகளுக்கு வந்து சில விஷயங்கள வந்து சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாராவது வந்து உங்கள வந்து எங்க கட்சியில இருந்து விலகுங்க அப்படி இப்படின்னு சொன்னா, ஏன்
10 கோடி கூட உங்களுக்கு குடுப்பேன் அப்படின்னு சொன்னாலும், நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்களுடைய படத்த வந்து எடுத்து பார்த்துட்டு, அமைதியா, நேர்மையா இருங்க அப்படின்னு அவரும் வந்து கோரிக்கை விடுத்திருக்காரு. ஸோ ம். இவர் இப்ப ஏன் இப்படி கோரிக்கை விடுக்கிறாரு அப்படின்னு தெரியல. சில நேரம் எதிர்க்கட்சிகள் வந்து தாவேக உறுப்பினர்களுக்கு ஏதாவது ஆஃபர் பண்றாங்களா அப்படின்றதும் தெரியல. ஆமா. இப்போ புசி ஆனந்த் வந்து நேர்மையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இருந்தாலுமே கூட, தாவேக்க தொண்டர்கள் நேர்மையா இருக்கிற மாதிரி தெரியல. எங்கேயுமே நேர்மையா, அமைதியா, பொறுமை காக்குற மாதிரி எங்கேயுமே தெரியல. வன்முறையால எதையும் சாதிக்க முடியாது. அப்படிங்கிறத தாண்டி, இப்போ தமிழக வெற்றி கழகத்தோட கொள்கைகள் வந்து ரொம்ப பெரியது. நான் முதல்ல இந்த எங்களுடைய தேசிய மக்கள் சக்தியோட தேர்தல் விஞ்ஞாபனம் பத்தி பேசியிருந்தேன் இல்லையா? அதே மாதிரி இந்த தமிழக வெற்றி கழகத்தோட பிரச்சாரங்கள்ல சொன்ன வாக்குறுதிகள் இது எல்லாமே வந்து கொள்கைகள் இது எல்லாமே ரொம்ப பெரிய விஷயங்கள். அம்பேத்கர் அவர்களுடைய கொள்கை, அவங்களுடைய பாதையில வரக்கூடிய மாதிரியான கட்சி தான் தமிழக வெற்றி கழகம். இப்படியான பின்னணியில இப்போ நீங்க விஜய சிஎம் ஆக்குவீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி பல இடங்கள்ல வந்து போராட்டங்கள் வெடிச்சுக்கிட்டு இருக்கு. நேற்றைய தினமும் கூட இந்த மாதிரியான சம்பவங்கள் பதிவாகி இருந்தது. ஆனா நேற்றைய தினத்தை விட இன்னைக்கு வந்து அதிகமா பார்க்கக்கூடியதா இருக்கு. விஜயோட வீட்டுக்கு முன்னாடியா இருக்கட்டும், இன்னும் பல பொது இடங்கள்ல வந்து தாவேகாவினுடைய தொண்டர்கள் போய் பரபரப்பா இந்த மாதிரி பேட்டி கொடுக்கறதா இருக்கட்டும், வன்முறையில ஈடுபட முயற்சி செய்யற விஷயங்களா இருக்கட்டும், இதெல்லாம் பதிவாயிட்டு இருக்கு. அதே மாதிரி ஆளுநர் செயலகத்துக்கு முன்னாடியும் கூட ஒரு பெண்கள் கொஞ்சம் பேர் போயிட்டு போராட்டம் நடத்தியிருக்காங்க. தமிழக வெற்றி கழக கொடிய வச்சுட்டு, இல்ல இவர முதலமைச்சர் ஆக்குங்க அப்படின்னு சொல்லி. சில பேரோட கருத்துக்கள் எப்படி இருக்குன்னு சொன்னா, எங்க வீட்ல இருக்கிற பிள்ளைகள் வந்து கேட்குறாங்க, என்னோட குழந்தைகள் வந்து கேட்குறாங்க, "ஏன் விஜய் மாமா இன்னும் சிஎம் ஆகாம இருக்காரு? அவர சிஎம் ஆக்க சொல்லுங்க" அப்படின்னு. குழந்தைகளோட அழுத்தம் தாங்க முடியாம தான் நாங்க வந்து இங்க போராடிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற கருத்துக்கள வெளியிடுறாங்க. இதெல்லாம் புரியல. ரொம்ப சின்ன புள்ளத்தனமா இருக்கு அப்படின்னு சைல்டிஷ். சொல்லலாம். இன்னொரு பகுதியினர் வந்து விமர்சனம் என்ன வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாவேகா வந்து இன்னும் ஆட்சிக்கே வரல. ம். ஆனா, ஆளுநர் வந்து சட்டப்படி தானே அவர் வந்து முடிவெடுக்க முடியும். ஆமா. ஸோ ம். அவர் வந்து சட்டப்படி எடுக்கிறதையே இவங்க வந்து எதிர்க்கிறாங்க அப்படின்னா, ம். நாளைக்கு இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா ம். எப்படி இந்த சட்டத்த வந்து மதிச்சு நடக்க போறாங்க அப்படின்ற மாரியும் கேள்விய வந்து எழுப்பியிருக்காங்க. ஆமா. இப்படியான பின்னணியில தான் விஜயோட உயிருக்கு ஆபத்து இருக்கு. விஜயோட உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கு அப்படின்னு சொல்லியும், அதே மாதிரி விஜயோட கூட்டணி அமைச்சிருக்கக்கூடிய காங்கிரஸ் எம்.எல்.ஏக்களோட உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குன்னு சொல்லியும், காங்கிரஸோட உறுப்பினர் ஒருத்தர் வந்து போயிட்டு டிஜிபி கிட்ட முறைப்பாடு வழங்கியிருக்காரு. விஜயோட பாதுகாப்ப பலப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி. இதுக்கு முன்னாடியே நம்ம நேத்தும் பேசியிருந்தோம். விஜய்க்கு வந்து பாதுகாப்பு அதாவது தேர்தல் முடிவுகள் வந்துட்டு இருக்கும்போதே, தமிழக வெற்றி கழகத்துக்கு தான் பெரும்பான்மை இருக்கு அப்படிங்கிற விஷயம் வரும்போதே, அவருடைய வீட்டுக்கு முன்னாடி இந்த பேரியர்ஸ் எல்லாம் வச்சு, அந்த அவருடைய சிஎம்மோட வாகனத்துக்கு வா முன்னாடி ஆ. ஒரு 5, 6 வாகனம் போறதா இருக்கட்டும். ஆமா. ம். இதெல்லாம் வச்சு அதுக்கப்புறம் அவரு அந்த கொஞ்ச நேரமா போன பயணங்கள் எல்லாத்துலயுமே வந்து இந்த பாதுகாப்பு வாகனங்கள் எல்லாமே பின்னாடி போறத பார்க்கக்கூடியதா தான் இருந்தது. இப்படியான பின்னணியில வந்து திடீர்னு பாதுகாப்பெல்லாம் குறைக்கப்படுது. இப்போ அது எப்படி மாறியிருக்கு அப்படின்னா, இதுக்கு முதல்ல சொல்லியிருந்தாங்க, இல்ல விஜய் தான் சொல்லியிருந்தாரு, எனக்கு பாதுகாப்பு வேண்டாம். நான் வந்து முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறமே வந்து பாதுகாப்பு எடுத்துக்கிறேன் அப்படின்னு. அப்போ குடுக்கும்போது அவரு ஏன் அப்படி சொல்லல? இல்லாம போனதுக்கப்புறம் அவர் ஏன் அப்படி ஒரு காரணத்த சொல்றாரு அப்படிங்கிறத தாண்டி, இப்போ இது எப்படி மாறியிருக்கு அப்படின்னா, இந்த பாதுகாப்பு குறைக்கப்பட்டதுக்கான காரணம் இவருக்கு வந்து வழங்கப்படக்கூடிய அழுத்தம் தான். பாஜக தான் அழுத்தம் குடுக்குது அப்படிங்கிறது வெளிப்படையா எல்லா இடத்துலயுமே இப்ப தெரியுது. இந்த பாஜகவோட அழுத்தம் தான் விஜயோட பாதுகாப்புகள் குறைக்கப்படுறதுக்கான காரணம் அப்படின்னும் சொல்லப்படுது. அது எல்லாத்தையுமே தாண்டி இப்ப இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் வந்து விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸ்டாலின் இருக்கார் இல்லையா? ஆமா. மு.க. ஸ்டாலின். அவரும் அவருடைய கட்சி அமைச்சர்களுக்கு வந்து எம்.எல்.ஏக்களுக்கு வந்து நிறைய ரூல்ஸ் வந்து போட்டிருக்காராம். ம். யாரும் சென்னையை விட்டு வெளியில போகக்கூடாது அப்படின்ற மாரி ரூல்ஸ் எல்லாம் போட்டிருக்காராம். இது ஏனா? நான் நினைக்கிற மாதிரி திமுக, அதிமுக 2 பேரும் சேரலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்களா? என்ன ம். நடக்க போகுது அப்படின்னு தெரியல. ஆமா. அதே மாதிரி வந்து இந்த உதயநிதி துணை முதல்வர். ஆரம்பத்துல முன்னாள் துணை முதல்வர் இல்லையா? உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும், எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் இடையில ஒரு கலந்துரையாடல் நடந்ததாகவும் வந்து தகவல்கள் வெளியாகியிருக்கு. பட் என்ன உண்மை? எதுக்காக மீட் பண்ணாங்க? என்ன கலந்துரையாடல்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறது வந்து இப்போ வரைக்கும் மர்மமா தான் இருக்கு. ம். மேபி நீங்க எல்லாருமே சொல்ற மாதிரி திமுகவும், அதிமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்குமா? அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கேள்விக்குறியும் இருக்கு. ஆனா தமிழக வெற்றிக் கழகம் அவங்களுடைய நிலைப்பாட்டுல உறுதியா இருக்காங்க. திமுகவும், அதிமுகவும் சேர்ந்து கூட்டணி அமைச்சு ஆட்சி அமைச்சாங்கன்னா, நாங்க எல்லாருமே ராஜினாமா பண்ணிருவோம். அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி இப்படிதான் தமிழக அரசியல் களம் சூடு பிடிச்சுக்கிட்டே போகுது. ம். சரி, இந்தியால வந்து இப்படி விஷயம் நடந்திருக்கும்போது கனிஷா எனக்கு ஞாபகம் இருக்கு. நீங்க வந்து இன்னைக்கு ஒரு மார்னிங் வந்து ஒரு மீம்ஸ் ஒண்ணு வந்து ஷேர் பண்ணியிருந்தீங்க. ஆமா. என்ன ம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இலங்கையில வந்து செம்மணி அந்த சம்பவம் வந்து நடந்துகிட்டு இருக்கு. அதே ம். மாதிரி ஈழத்தமிழர்களோட நிறைய பிரச்சனைகளுக்கு வந்து தீர்வு கிடைக்காத பிரச்சனைகள் வந்து போய்க்கிட்டு இருக்கு. ஸோ ம். இப்படியான பட்சத்துல வீட்ல இருந்து மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியால
விஜய் சிஎம் ஆகுறாரா இல்லையா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இத ஆமா. பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஆமா. கடைசியா? நான் வந்து இன்னொரு வீடியோவும் கூட பார்த்திருந்தேன். என்ன அப்படின்னு சொன்னா, பல பேர் வந்து விஜய வந்து சிஎம் ஆக விடுங்க, முதலமைச்சராக விடுங்க அப்படின்னு சொல்லி பல பேர் எங்களுடைய நாட்டுல இருக்கக்கூடிய தமிழர்கள் பல பேர் வந்து கோரிக்கை விடுத்துட்டு இருக்கதையும், கருத்து தெரிவிச்சுக்கிட்டு இருக்கதையும், அவங்களுடைய சமூக வலைத்தளங்கள்ல விமர்சனங்களா பந்தியா எழுதி போட்டுட்டு இருக்கதையும் பார்க்கக்கூடியதா இருக்கு. இப்படியான பின்னணியில தான் இப்போ இந்த செம்மணி அகழ்வுகள் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா? இந்த செம்மணி அகழ்வுகள்ல வந்து கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட 259 எண்புக்கூட்டு தொகுதிகள் வந்து கண்டுபிடிக்கப்படுது. இப்போ நடந்துகிட்டு இருக்கக்கூடிய அகழ்வுகள்ல. இப்படியான பின்னணியில இந்த 2, 3 நாட்களா அகழ்ந்து எடுக்கக்கூடிய எண்புக்கூட்டு தொகுதிகள் எல்லாமே வந்து குழந்தைகளுடையது அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. அப்போ இத பத்தி ஏன் எங்களுடைய மக்கள் பேசாம இருக்காங்க அப்படின்னு சொல்லி. அதுலயும் மிக முக்கியமா என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப எங்களுடைய மக்கள் அந்த சினிமா மோகத்துக்கு அடிமையாக இருக்காங்க அப்படிங்கறத நம்ம எடுத்துக்குவோம். சரி, ஓகே. ஏன்னா அவங்க விஜய்க்கு ரசிகர்களா இருக்கலாம். அவர் ஒரு பெரிய பதவிக்கு போறதுக்கு விரும்புறவங்களா இருக்கலாம். ஓகே. விஜயோட ரசிகர்களா இருக்கக்கூடிய எங்களுடைய மக்கள் அவருடைய அந்த பதவியில அந்த விஷயத்துல கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இதே டைம்ல எங்களுடைய தமிழ் அரசியல்வாதிகளும் கூட அதுக்கு அடிமையாகி இருக்குது. அந்த அந்த மோகத்துல இருக்கிறது தான் இப்போ இந்த மாதிரியான பேசப்பட வேண்டிய விஷயங்களையும் வந்து பேச விடாம தடுக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இப்போ அரசாங்கம் மூலமா நிதி ஒதுக்கப்பட்டு அங்க அகழ்வுகள் நடந்துகிட்டு இருக்கு. அரசாங்கம் ஒத்துழைப்பு வழங்குது. ஆனா இங்க இப்படி புதைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த எண்புக்கூட்டு தொகுதிகள், அகழ்ந்தெடுக்கப்படக்கூடிய இந்த எண்புக்கூட்டு தொகுதிகள் யாரோடது? ஏன்னா காணாமலாக்கப்பட்டவங்கள் சொந்தம் பந்தம் இல்லாம என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியாம இன்னும் நாள் கணக்கா வருஷக்கணக்கா போராடிட்டு இருக்கக்கூடியவங்க இருக்காங்க எங்களோட மத்தியில. இவங்களுக்கான பதில் எங்க போக போகுது? இத பேசுறதுக்கு ஏன் யாரும் முன்வர மாட்டேங்கிறீங்க? விஜய்க்காக குரல் கொடுக்கறதை தாண்டி விஜய்க்கு குரல் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த விஷயத்த பேசினா இன்னைக்கு ஏதோ ஒரு மாற்றம் நடந்திருக்கும் இல்லையா? இந்த விஷயத்துலயுமே இப்ப எதுக்கு இதுல ஆர்வம் காட்ட மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இந்த இடத்துல இருக்கு. இப்போ எங்களுடைய தமிழ் அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், மக்கள் பிரதிநிதிகளா இருக்கட்டும், இந்த விஷயத்த பத்தி பேசுறாங்க. சரி, ஓகே. அரசாங்கம் ஒத்துழைக்குது, அதையும் ஏத்துக்கொள்ளலாம். ஆனா அதையும் தாண்டி இப்போ கைக்குழந்தைகளோட எண்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்படுது, அகழ்ந்தெடுக்கப்படுது. இனி டிஎன்ஏ பரிசோதனைகள் நடத்தப்பட்டுதான் அது யாரோட எண்புக்கூட்டு தொகுதிகள் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே வந்து முழுக்க விவரங்களா வெளிவர போகுது. இதுக்கு சர்வதேச விசாரணைகள் அப்படி இப்படின்னு கோரிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த விஷயத்துல கொஞ்சம் கன்சிடர் பண்ணோம் அப்படின்னு சொன்னா எங்களுடைய நாட்டோட எதிர்காலம் நல்லா இருக்கும், எங்களுடைய மக்களோட எதிர்காலம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அதை விட்டுட்டு இன்னொரு நாட்டுல சிஎம் ஆகல அப்படிங்கிறதுக்காக நாங்க இங்க இருந்து குரல் கொடுக்கிறது, நாங்க இங்க இருந்து ஊடக சந்திப்புகளை வழங்கிக்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப நிஜமாவே ஒரு முட்டாள்தனமான விஷயம். இதை விட ஒரு முட்டாள்தனமான விஷயம் இருக்குமான்னு கேட்டா என்ன கேட்டா இல்ல. அப்போ அதெல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம இதுல கொஞ்சம் கன்சிடர் பண்ணுவோம். ஏன்னா எங்களுடைய விஷயங்களை நாங்க தான் பேசுறதுக்கு இருக்கோம். அவர் வந்து எங்களோட இந்த விஷயத்தை பத்தி பேச போறாரா? அவர் நாளைக்கே சிஎம் ஆகுறாரு, இல்ல இன்னைக்கு நைட்டே சிஎம்மா பதவி ஏற்கிறாரு, இதை பத்தி பேசுவாரான்னு கேட்டா நிச்சயமா கிடையாது. அப்போ இந்த விஷயத்தை, இந்த யதார்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டு செயல்படணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு கோரிக்கையாகவும் முன்வைக்கப்படுது. சரி, பார்க்கலாம் இதுல என்ன நடக்க போகுது அப்படின்னு. நம்ம ஆமா. மக்கள் திருந்துறாங்களா இல்லையா அப்படின்றது வந்து வெயிட் பண்ணி ம். பார்க்கலாம். சரி, பார்க்கலாம். இன்னைக்கு வந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். ஆமா. இலங்கையில என்ன நடக்குது, இந்தியால என்ன நடக்குது அப்படின்றத பேசலாம். இதே மாதிரி நாளைக்கும் பேசுறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். ஓகே. நாளைய தினமும் என்னென்ன நடக்குது, என்னென்ன மாதிரியான செய்திகள் உலகளாவிய ரீதியில நடக்குது அப்படிங்கறத வந்து நிகழ்ச்சி மூலமா பேசலாம். நாளைக்கு சந்திக்கலாம். நாளைக்கு சந்திக்கலாம். பை பாய். துர்கா லக்ஷ்மி வீடியோ கால் ஜோதிடம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வீடியோ கால் மூலம் சரி செய்யப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு.